வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனத
முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த ஆமையா நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை ஆமா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மறவே குணபதியே ஆறுமுக சாமி குஞ்சரமே உமை பாடுவோமே ராமா ராமா பலகாலம் உமை தேடுவோமே ராமா
சாமி அரக்கர்களை கருவரு ஹரிராமரகுராம் அன்னை சீதமணவாள் அடியாளுக்கு அருள் புரிவாய் சீதையின் மணவாள் ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் வாசலையால் திருமகன் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே ரகுராம் அப்பனே குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் கண் கொடுத்த காளியம் கண் கொடுத்த காளியம் கதை கருள வேணுமோ பேரு வச்ச வேசியம் புத்திரைக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்புடாதி முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்காக்க வேணுமோ அங்காலை அழகு நல்ல மாதம் அடியாளுக்கு அருள் புரி எந்தாயனாகம் எனக்கருள வேணுமோ அம்பிகையை நடைகொண்டு அடியாளுக்கு அருள் புரி சத்திய பகவதி தற்காக்க வேணுமோ கலிகளாட்சி அம்பிகை கலிகளாட்சி தாய கலிகருள ஏ மணி விளக்கில் பிறந்தவள் மாயாண்டி சுடலாய் அவளைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்தவள் சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி சிவன பெரி சுடலாய் சிறுமிக்கு நீ அருள் புரி ஆறு மங்களமாயாண்டி அருள் புரிய வேணுமையோ ஆழ்வார் குறிச்சி சுடலாய் அடியாளுக்கு அருள் புரி உயிர்காட்டி சுடலாய் உயிர்காட்டி சுடலாய் உள்வனமதில
மாரியம்மாள் புலவர்வா ஒரு பூச்சொலியோ நீக்கே புதர் நகரில் வில்லிசை கவிகளை விருத்தம் போட்டாரு தஞ்சொல்லோ இசக்கியம்மா நாம பெற்று இசக்கியம்மா அண்ணாவி இசக்கியவரு சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே. ஆமையா, அதாவது என்ன, இந்த ஆரியங்காவூர் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிக்கை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த மாரியம்மனின் திருவாலயத்திலே உப்புடாதி காளியம்மா பேச்சியம்மா
அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே ஆமையா ஐப்பசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சரி அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அம்மா நடந்து வருகின்றது. ஆன போதிலும் என்னையா இந்த ஆலயத்திலே நாமளுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நம்ம முதலாக வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சொன்னா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். 61 பந்திகளும் 21 கூற்றமும் அப்படின்னு சொன்னா நாமல் அனைவர்களுமே உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் சரி அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆகையினால் சாஸ்தாவின் திருக்கதைகளை சுருக்க கூறி முடித்து விட்டு சரி என் சக்தியின் திருக்கதைகளை பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் இல்லை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சரி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். பங்குனி மாதம் புதனது சாமி பௌராண பஞ்சமி கடக
சிவபெருமான் இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் யாரெல்லாம் ஐயா ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்பு கொலை சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி திருநடனம் ஆடுவார்கள் ரம்பை வருவான் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் பாடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் வருவாள் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஒன்னே யார் கேட்டா? என்னதான் கட்டி ஒண்ணு பார்த்தேன். அங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடலையா? சாப்பிடலையா? ஆமா. கோயில் கடை எதுமா பட்னியாவா இருக்கிய? அதாவது வில்லு பார்த்துட்டு தான் போய் சாப்பிடணும்னு நினைக்காத. அவங்க சொன்னாங்களோ? சொல்லல, என்னுடைய உத்தேசத்துல சொன்னேன். அவங்க சாப்பிட்டுட்டு விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து உறங்க வச்சுட்டு தானே வந்திருக்காவோ? எனக்குள்ள இட்லி அங்க இருக்கு. உனக்குள்ள இட்லி அங்க இருக்கா? பள்ளிக்கூடத்துல இருக்கு. பள்ளிக்கூடத்துல இருக்கோ? சாப்பிடல, இன்னைக்கு விரதம். நீ ஏன் சாப்பிடாம வந்த? சாப்பிட்டு வர வேண்டியதானே? சாப்பிட்டு வரேன்னு சொன்னா நேரம் ஆகி போச்சு. நேரம் ஆனதுனால குடத்துக்காரரு என்கிட்ட சிறு விழுந்தாரு. சரி, நீ பட்னியா இரு. ஆமா, ஜாமியா விளை நேரம் கழிச்சு வரையிறாரு. சாப்பாடே வேண்டாம். ஆமா, அவர் கேட்டதுல தவறே இல்ல. உனக்கு நட்டமா அவருக்கு நட்டமா? எனக்கு தான் நட்டம். இப்ப கேட்டதுக்கு எவ்வளவு விவரம் வருது பத்தியலா? அதானே கேட்டேன். தவளை எதால கட்டுச்சு? தவளை தான் வாயால கட்டுது. அதே மாதிரி என் வாய் சும்மாவே இருக்காது. நீ இருந்தாலும் உன்னை படைச்ச பிரம்ம இருக்க விட மாட்டாரு. ஏதாவது சொல்லுவேன். சரி. கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? நாமலை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக. சிவனாருடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே, நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே மாரியம்மா, இந்த மாரியம்மா முப்புடாதி காளியம்மா வடிவத்திலே சபை நிறைய அமைந்திருக்கிறார்களே, நாமலை பெற்றெடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்தார். சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து நாமலுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 3 ஆசைகளை படைத்தார். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசைகளையும் படைத்து தூக்கி என்ன எரியுது ஒரு. ஏன் தூக்கி எரியுது? பெண்ணாசன உடனே காமௌண்ட இடிச்சுக்கிட்டு போயிடாத. வீட்டுக்காரங்க உன்னை வெளுத்து போடுவாங்க. இல்ல, உலகத்திலே பெரிய ஆசை பெண்ணாசை. உடனே அவர் அங்க இழுக்கான். அங்க தள்ளுது. இழுக்கும்ல. சரிதானே? சரி. வயசாளி எங்க இருந்தானே? அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் நாமலை எல்லாம் இப்படியாகவே உலகத்திலே படைத்து மரம், செடி, கொடி,
பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆமையா ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. என்ன செய்ய வேண்டும்? படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா, ஒரு மனுஷனுக்கு 8 சான். அந்த ஒரு சான் வயத்துக்கு தானே நம்ம உலகத்துல இந்த பாடுபட வேண்டி இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா ஓடியாச்சு. பிறகு அடுத்த மாசம் தான் எப்படி இருக்கோ தெரியல. அடுத்த மாசம் நாளையில இருந்து உனக்கு வீட்ல தான் வேலை. அப்படியா? இன்னும் நீ ஆப்பு வைக்க போக வேண்டியதான். அப்படியா? நான் ஆசிரமத்துக்கு பேருவேன் தூத்துக்குடிக்கு. தூத்துக்குடிக்கு போறியா? ஆமா, அப்படி சொல்லி வச்சிருக்கேன். உன்னை சேர்க்க வேண்டாம்னு அன்னைக்கு அண்ணாச்சி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்னன்னு? என்ன சொன்ன? இவர் மட்டும் வந்தா உங்க முதியோர் இல்லத்துல சேர்க்காதங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு 3 நேரம் சாப்பாடு போடணும்னு இருக்காரு. அப்படியா? ஆமா, சாரல் டிவி. உனக்கு 3 நேரம் சாப்பாடு போடத்தான் செய்வாரு. சரி, நீ 3 நேரம் ஒரு பாட்டில் வேணும் அவர் எப்படி கொடுப்பாரு உனக்கு? ஆமா, அதை விட சித்தி டிவி இருக்கு பாருங்க. அவர் என் பேர பிள்ளை. அவர் நீ பாட்டுக்கே வேண்டாம், அவங்க சாப்பாடு நான் தரமிட்டு இருக்காரு. தினம் 200 ரூபாய் செலவுக்கு 3 நேரம் சாப்பாடு. இது போதாதா? பாட்டுக்கு போனா தான் கொடுப்பாரு. பாட்டுக்கு போகலாம் நீ உங்க ரிஸ்டே இல்லாம ஆக்கி பாரு. அப்படியா? ஆமா, நீ நம்ம ரிஸ்டே இல்லாம பெரியவர். அதோட மத்தரம் இல்ல. சாரல் டிவி காரங்க முதியோரில வச்சிருக்காங்க. சரி, அங்க போய் சேர்ந்துக்கிடுவாராம். சித்தி டிவி காரரு டெய்லி ஒரு பாட்டில் 200 ரூபாய் செலவுக்கு கொடுப்பாராம். ஏன் தர மாட்டாரு? சோழி இல்லாத நேரம் வாங்கிக்கிடுவேன், சோழி இருக்க நேரம் கொடுத்துக்கிடுவேன். அதாவது மாட்டு கூட தீவனம் போடலாம். ஆமா, யானைக்கு தீவனம் போட முடியுமா? நமக்கெல்லாம் கிளாஸ்ல போட்டுக்கிட முடியாது. நான் ஒரே ஒரு ஆள் செய்யலாம். யாரு? அண்ணா இருக்கா வருங்க. அவங்க பேரு என்ன மூர்த்தி? ராமூர்த்தியா? ஆமா, ராமமூர்த்தி. ஆமா, அப்பேற்பட்ட பூமான் அவர்கள் செலவு தரமிட்டிருக்காரு. சரி, சிட்டி டிவில இருந்து சகல பேரும் புள்ளிக்கு 5000 தரமிட்டிருக்காங்க. உங்களுக்கு லிஸ்ட் இருக்கனால தை மாசம் தரமிட்டிருக்கேன். சரி சரி, அதனால வந்து தருவாங்க. கேமரா ஸ்டாண்ட வச்சு மண்டையில போட்டுருவாரு. ஆமா, அதையும் பாத்துக்க. அப்படியா? கொடுக்காதங்க, ரூபாய் தாங்க. ஆண்டவே நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயத்தை கொடுத்து, சரி, அந்த ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவன் ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். அப்படியாகவே படைத்த மனுக்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி? சாமி படைத்த சிவன் உலகம் எல்லாம், படைத்த சிவன் உலகம் எல்லாம், பார்வதியால் இடமதிலை சாமி இடமதிலை அளக்கும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவாரா.
கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து அந்த சக்தியோடு சிவனுமாக என்ன செய்கிறார்? களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே கொலைவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலைவிருந்து வருகின்ற போது இறைவனாகி சிவபெருமான் ஈஸ்வரியோடு அமர்ந்து இருவேர்களுமே படியளந்த தத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டு இருந்தார்கள். பார்வதி பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போறீங்களே, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை ஆண்டவன் நான் படைத்து 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருந்து நான் காத்து வருகிறேன். 10 பொருளுக்கு அர்த்தம்னு சொன்னா என்ன இறைவா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டியா, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனும் நான் தாண்டியா, மூணு மூணாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டியா, தாய நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டியா, ஐந்து நல்ல ஐந்தாண்டி 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 பஞ்சபூதமும் நான் தாண்டி, ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி நான் தாண்டியா, ஓடையா ஆமையா ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரமும் நான் தாண்டியா, ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரமும் நான் தாண்டியா, எம்மா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளும் நான் தாண்டியா, 9 9 நமக்கு நான் தாண்டியா, 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி ஆமையா ஓடையா நானோ அசைந்தால் அசையும் அம்மா, அகில இந்த உலகமெல்லாம் நானா கண்டான் அகலும் அம்மா, நான் படைத்த உலகமெல்லாம் அடி அடி அம்மா பார்வதி, இரவும் நான் தான் பகலும் நான், இருளும் நான் தான் ஒலியும் நான், அடியே பார்வதி 14 உலகத்திலேயும் சரி இரவும் நான் தான் பகலும் நான் தான், இருளும் நான் தான் ஒளியும் நான் தான், 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. ஆக மொத்தத்திலே ஆண்டவன் நான் இல்லை என்று சொன்னால் இந்த அகில உலகமே கிடையாது. இல்ல இறைவன் நான் இல்லை என்று சொன்னா இவ்வுலகமே கிடையாது பார்வதி. ஆண்டவன் அனுக்கிரகம் இல்லைன்னா இங்க அணுவும் அசையாது, எதுவுமே அசையாது அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் பாருங்க. பார்வதி நினைக்க அது எப்படி இந்த ஆண்டவன் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்ல பொய்யாக இருக்குமா? ஆண்டவன் சொல்வது உண்மையாக இருக்கும்னு சொன்னால் அவர் நாமளுக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை தினமும் வணங்கி வருகின்றார் அப்படின்னு ஆதிபராசக்திக்கு ஆண்டவன் மேல சந்தேகம் தீரவே இல்லை. ஈசா இறைவா, நீர் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து காத்து வருகிறேன் என்று சொன்னாலும் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர்.
அவங்க 2 பேரும் யாரு, ஏன் தாங்கள் வணங்கி வர வேண்டும்? உலகத்தை நான் படைத்தேன் பார்வதி. ஆனா உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். காலையிலே சூரியன் உதித்தாத்தான் நம்ம விடியா காலம் வந்தாச்சு, வேலைக்கு போகணும் அப்படின்னு அதிகாலையிலே எழுந்திரித்து காலை கடனை எல்லாம் முடித்து வீடு வாசல தூத்து தொலைச்சு கோலத்தை போட்டு விளக்கை ஏத்தி சாமியை கும்பிட்டு கணவருக்கு சாப்பாடு பொங்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பெண்ணா பிறந்தவா வேலை பாப்பா. ஆம்பளையும் அப்பந்தான் அதிகாலை எழுந்திரித்து காட்டுக்கு வேலைக்கு போவாரு. அப்போ காலையில் உதிக்கும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன் சொன்னா சந்திரன் வந்தாத்தான் இரவு நேரம் வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போகணும், ஓய்வெடுக்கணும், நித்திரையாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இரவு நேரத்துக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இரவும் பகலும் இல்லையானா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். உலகமே ஒரு மாயமா இருக்கும். ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் இப்படி சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இவரையே நாமல் இன்றைக்கு எப்படியாவது பரிசோதனை பார்க்க வேண்டும் என்ற ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் ஆதிசக்தி பின்னால் வந்து அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? சாமி இருவரத்தை எடுப்பாள், அவை ஈசன் கண்ண பொத்துவாள், பகவான் கண்ண பொத்தும் போல் உலகம் இருளாச்சு. சாமி ஈசன் கண்ண பொத்தும் போல் அதை உலகம் இருளாச்சு. கடவுள் கண்ணை பொத்தும் போது, கடவுள் கண்ணை பொத்தும் போது ஐயோ கலி உலகம் இருளாச்சு. அப்ப திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார், இந்த இறைவனார் திருக்கண்களை ஈஸ்வரி இப்படி மறைத்து விட்டாலே நம்ம 10 பொருளுக்கும் அர்த்தமாய் பார்வதிக்கு எத்தனையோ வார்த்தை எடுத்து சொன்னோம். ஆனா நம்ம மேல இவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரலையே, அக்கறை இல்லையே. இவ என்ன பொம்பளை, பேர்வட்ட பார்வதிக்கு இந்த இறைவன் யாருன்னு நாம இன்னைக்கு தெரியப்படுத்தணும். அரணாருக்கு இருக்கக்கூடிய இரு கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. இந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று அதான் சொல்லியிருக்காங்க. உற்றதையும் உள்ள மனைவி இடத்தில் சொல்லக்கூடாதா? யாமனு கேட்கணும். பகவானே நெற்றிக்கண் இருப்பத பார்வதிக்கு தெரியாம மறைத்து வைத்திருக்கின்றார். அதே மாதிரிதான் உள்ள விஷயத்தை உள்ள பெண்டாட்டி இடத்துல சொல்லக்கூடாது. சொன்னோம்னு சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? என் வீட்டுக்காரரு நேத்து என்னமோ தண்ணியை உள்ள விஷயத்தை உச்ச மனைவி கிட்ட சொல்லலைன்னா பிற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியும். அதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலும் மறைச்சு வைக்கணும். வீட்டுக்காரிகிட்ட சொல்லக்கூடாதான் பிற யார்கிட்ட சொல்ல? அதாவது ஆண்களிடத்தில் எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணாலும் பேசலாம், பேசலாம்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு முடிச்சு கிடக்கு. என்ன முடிச்சு கிடக்கு? அப்படி கேள்வி வருமா? என்ன முடிச்சு? தொண்டையில முடிச்சு கிடக்கு. நல்ல வேலை. கொண்டா பாப்போம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த முடிச்சு கிடையாது. அந்த முடிச்சு கிடையாது தொண்டையில. எந்த வார்த்தை ஆனாலும் உடனே போய் சொன்னாதான் உங்களுக்கு உறக்க வரும். அதுக்குன்னு நாங்க உட்கார்ந்து தொண்டையில முடிச்சா போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இல்ல, ஆண்டவன் படைத்த படைப்பே அது. அப்படியா? நேத்து தீபாவளிக்கு ஒரு ஆஃப் பாட்டில் வாங்கினேன். சரி, அத கோழி மரத்துக்குள்ள ஒளிச்சு போட்டிருந்தேன். சரி, என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டேன், எப்படின்னா உள்ள கோழி மரத்துக்குள்ள ஒரு ஆஃப் கிடக்கு அப்படின்னு. ஏன் கோழி மரத்துக்குள்ள கோழி
அடைப்பாங்க? அவர் ஒலிக்க வைக்க இடம் இல்லாம குவாட்டரை வாங்கி கோழி கூட்டுக்குள்ள போட்டிருக்காரு. சரி ஆமா உடைச்சிட்டாளா? ஆமா உனக்கு என்ன குடியாக்கு? ஹலோ நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு குவாட்டரா வேணும். அதே மாதிரி பெண்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்லணும். சரி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதனாலதான் பகவான் நெத்திக்கண்ணை மறைத்து வைத்திருந்தார். அதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா சரி எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் தவறு செய்தா திட்டத்தானே செய்வாங்க. கண்டிப்பா திட்டுவாங்க. நல்லதை செய்தா உங்களை யாரு என்ன செய்ய போறா? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. குவாட்டரை வாங்கி கோழி கூட்ட போட்டது தப்பு இல்லையா? அப்ப அது தவறு உன் மேலதானே. அப்ப குச்சம் அவளை சொல்லக்கூடாதுல்ல. சொல்லாம இருந்திருக்கணும். அப்படியா? ஆமா அப்படி இருந்தாலும் சரி பெண்ணா பிறந்தா கட்டிய மனைவி கிட்ட ஆமா சொல்லாத காரியம் எந்த காரியமே விளங்காது. சரி அவன்கிட்ட சொல்லாம எந்த காரியம் செஞ்சாலும் அது உருப்படம் செய்யாது. அதான் பாருங்க என்னய்யா ஒரு தகப்பனார் மகன்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? எடா மூடையில சரி சீனி வச்சிருக்கேன். மூடையில சீனி? ஆமா ஒரு மூடை சீனி. ஆமா சீனி வச்சிருக்கேன், நீ அள்ளி தின்றாடா அப்படின்னாரு. சரி இவன் என்னங்க தெரியுமா? சொல்லாம இருந்தா பேசாம இருப்பான். அவன் நினைக்க மாட்டான். ஆமா இவன் பார்த்தான் அப்பா இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கப்புன்னு அள்ளி சாப்பிட்டான் சீனிய. 4-5 கை அள்ளி போட்டான். இவர் சொல்லாம இருந்தா சீனி கிட்ட போக மாட்டான். அந்த மூடை அப்படியே இருக்கும். உழைச்சான் பாட்டுக்கு சாப்பிட்டான். அந்த கதை போல எதையுமே உள்ளதை சொல்லக்கூடாது. ஆமா அது என்ன வச்சிருக்கோம்னு சொன்னா சீனி வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடாது. எடா மணல் அள்ளி வச்சிருக்கேன், நாளைக்கு கொத்தனார் வருவாரு, மணல் அள்ளி பூசணும்னு சொல்ல வேண்டியதானே. சீனி வச்சிருக்கோம்னு சொன்னா பிறகு அள்ளி திங்காம நெய்வான். அப்போ ஆண்டவனாகிய பகவான் சரி இந்த பார்வதிக்கு எத்தனையோ வார்த்தைகளை நம்ம எடுத்து சொன்னோம், கொஞ்சம் கூட நம்ம மேல இவ புரிந்துக்கிடவே இல்ல. இப்பேர்வட்ட பார்வதிக்கு நமக்கு இருக்கும் 2 கண்கள் தெரியும், 3வது கண் நெற்றிக்கண் மகிமை இதுவரைக்கும் தெரியாது. ஆகையினால் நெற்றிக்கண்ணை திறந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி பெண்கொடி ஆண்டவனார் சிவபெருமானாகப்பட்டவர் ஆதிசக்தி 2 கண்களை மறைத்திருக்கும் போது அந்த இறைவனார் திருக்கண்களை திறக்க வேண்டும் என்று அங்கார கோபம் கொண்டு ஆண்டவன் தான் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார், உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு, நெற்றி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகுதையோ. ஆண்டவன் அங்காரம் கொண்டு அவர் நெற்றி கண்ணை திறந்த உடனே நெற்றி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்த அகில உலகம் எல்லாம் ஒளிமயமா தெரியுது. ஏழும் உலகம் எல்லாம் இருள் நீங்கி எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாக இருக்க அவர் அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியுடைய வெக்கையில இருந்து அக்கினி வெக்கையில் இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அமுசத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே வாரும் அம்மா பெண்கொடி, வாரும் அம்மா பெண்கொடி வார்த்தை ஒன்று சொல்ல கேள். உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சி கண்ணில் பிறந்ததால் தாய உச்சினி மகாளியம்மா, உச்சி கண்ணில் பிறந்ததால் தாய உச்சி கண்ணில் பிறந்ததால் உச்சினி மகாளியம் உடையவனும் பெயர் கொடுத்தார், வாக்கு வரம் கொடுத்து வடக்கு வாச கோட்டையில் வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து என் உச்சினி மாகாளியை வடக்கு வாச
புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? அந்த புத்துக்கு கொத்தனார் யார் தெரியுமா? கரையன் தான். ஆமா, கரையன் வந்து புத்துக்களை நல்லா வளர்க்கும். வளர்த்த போதுல ரெண்டாவது புத்த கட்டி நல்லா சுகமா இருக்கும்ல, அந்த உடனே நாங்க வந்து உள்ள வந்து இருந்துக்கிறோம். ஆமா, எதுக்கு தெரியுமா? கரையான பூரா சாப்பிடுறதுக்கு. ஆமா, புத்துக்கு கொத்தனாரே கரையான் தான். அப்பேற்பட்ட மாணிக்க புத்துக்குள்ள செந்நாகம் கருநாகம் பெரிய கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்துக்குமே ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக அவர் மன்னவன் தேவியும் இருவேர்களும் மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாகவே குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். எல்லைக்கு என்னை போல என்னை பிரியாத தோழரை போல பூவும் மனமும் போல பொருத்தமாய் வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போல் ரெண்டு பேரும் விருப்பமோடு வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் சொல்லை கேட்டு நடக்கணும். கணவர் சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழணும். கண்டிப்பா வாழணும். அதான் குடும்பம். அதான் குடும்பம். அதான் சொன்னேன், கலட்டி கொடுத்துட்டா ஏன் நம்ம விற்க போறோம்? சுசைட் விட்டு வைப்போம், வச்சு பெற திருப்பிடுவோம். தாத்தா விட்டு கொடுக்க வேண்டாம், விட்டு கொடுத்து வாழ்ந்தா போதும். அதே போதும். சரிதானே? என்ன எப்படி செலவுக்கு இல்லைன்னா என்ன முடியும்? செலவுக்கு இல்லைன்னா நீ ரோட்ல போய் நில்லு, அப்படியா? 15 கொடுப்பாங்க. முடிஞ்சு வந்து ஒரு செயினை கொடுத்தாத்தா விட்டு அப்படியா என்ன கொடுத்தாலும் காணாது. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நீ அடிக்கதான் நேரம் அடிக்க வேண்டியதா? அவன் அடிக்க போறேன்னு சொன்ன கையில அடிபடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, என்ன அப்படியா? சரி, ஆனா அதான் பாருங்க, பொம்பளை கையில அடிபடுறது ரொம்ப சங்கடம்பாங்க. என் கூட்டாளிக்கெல்லாம் அது ரொம்ப அனுபவம். வீட்டுல உங்க அக்கா இருக்கால, ஆமா, அவ எடுத்து நான் போற லட்சணத்தை பார்த்துட்டு விளக்கு மாத்துட்டு 4 போடு போடுவா. ஆமா, விளக்கு மாத்துட்டு போட்ட உடனே நான் வெளியே வருவேன். நம்ம நண்பர்கள் என்னப்பா தலையெல்லாம் தூதியா இருக்கு அப்படிப்பா, என்ன காரணம்னு கேட்பாங்க. அதையான் கேட்குது, வீட்டுல ஒற்றை அடிச்சேன், ஒற்றை அடிச்சா அது தூசி இருக்கு அப்படின்னா. நீ பண்ணுற சேட்டைக்கு தானே இங்க அழைச்சி போட்டு உன்னை கொள்ளுதா? அப்படியா? என்னமோ உயிரோட இருக்குதான். அப்படியாகவே அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் மண்ணால குறைவுமே இல்லை, மண்ணால குறைவுமே இல்லை, அவனுக்கு மனையான தாழ்வுமே இல்லை, பொன்னால குறைவுமே இல்லை, அவனுக்கு பொருளால தாழ்வுமே இல்லை, சொத்தால குறைவுமே இல்லை, அவனுக்கு சுகத்தால
செழிப்போடும் செல்வமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியாகவே செல்வமாகவே வாழ்ந்து வரும் போது நிறைந்திருந்த போதும் 12 வருடங்களாக இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறாள்? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, வட்டிலில சாதம் போட்டால் நவாரி உன்ன பிள்ளை மண்ண இலையதில சாதம் போட்டால் அதை எடுத்து உன்ன மதலை நான் கும்பாவில சாதம் போட்டால் கும்பாவில சாதம் போட்டால் அதை கூடி உன்ன குழந்தை பட்டியலே சாதம் போட்டால் வாரி உண்ண பிள்ளை இல்லை இல்லை மன்னவா. இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண மதலை இல்லை மன்னா. மன்னாரி மன்னவா. கும்பாவிலே சாதம் போட்டா என் கூட உண்ண ஒரு குழந்தை இல்லை இல்லை மன்னா. நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன், பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேனே மன்னா. 30 வயதுலயும் ஒரு பிள்ளை இல்லை, 10 வருஷமாச்சு, 40 வயதாகிடுச்சு. அப்பவும் எனக்கு நாடால ஒரு பிள்ளை இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு 50 55 வயதாகி போச்ச மன்னா. எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நோஞ்சவனுக்கு கட்டி கொடுத்தா கவலைப்பட மாட்டேன். மகட மந்தாரி மாதிரி
இருக்கீங்க ஐயா. அடே அப்ப உங்க கை சைஸும் சரிதானே, உங்களுடைய கால் சைஸும் சரிதானே, உங்களுடைய வீச சைஸும் சரிதானே, உங்களுடைய பல்லு சைஸும் சரிதானே. உங்க சைஸுக்கு ஆனா பல்ல பத்தி நீர் பேசாரு. ஆமா உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டு சரி குழந்தைலாம் இருக்க பாத்தீங்களா? அதானே கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. சாதாரணப்பட்ட சாயந்தர மனுஷனுக்கு மாதிரி வாக்கப்பட்டிருந்தா ஓஞ்சவனுக்கு அவன் நான் கவலைப்பட மாட்டேன். சரிதானே. நீங்க எப்படியாப்பட்ட திக்கு விஷயம் ஆமா உங்களுக்கு வாக்கப்பட்டு குழந்தை இல்லாம இருக்கும் போது சரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மன்னா. வேதனையா இருக்கா? நீ கட்டிய மனைவி வேதனையா இருந்தா ஒரு ஆயில்மெண்ட் வாங்கும். ஆமா ஆயில்மெண்ட் வாங்கி வேதனைக்கு ரேச தடவிடும். ஆமா சரி. நீ பெண்ணா பிறந்தவ சொல்லி அழுவுத அழுவுத. நான் ஆனா பிறந்த ஆம்பளை. சரி காலையில டீ கடையில போய் இருந்து 2 டீயை குடிச்சிட்டு 9 லட்சத்துக்கு 2 டீ வேணுமோ? ஆமா அரை கிளாஸ் டீ போட்டு கொடுத்தாங்க. சரி 2 டீயை குடிச்சிட்டு அங்க பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட சரி எனக்கு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொன்னா அப்படி சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? மூஞ்சி காரி துப்பிடுவான். நல்ல வேளை அங்க துப்புனா. பிறகு சரி அதனால நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுவுத. சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை மனசு வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். அதான் நீத்துதியா? கூட ஒரு பக்கம் வாங்கி போட்டு நீத்தும். காப்பிடி சுண்ணாம்பு வாங்கி தரேன், சேர்த்து நீத்து. வாய்க்குள்ள போட்டுக்கிட்டோம். எம்மா ஏ நாகக்கண்ணி, நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்குண்டி. அதானே கேட்டேன். இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றால் நமக்கு கண்டிப்பா ஏந்தும் பிள்ளை இருக்கும். இருக்கும்மா. அதனால நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அமெரிக்காவில 90 வயசு கிழவி. ஆமா 90 வயசு கிழவிக்கு சரி ரெட்டை பிள்ளை பிறந்திருக்கு. அடே அப்ப ரெட்டை பிள்ளை பேப்பர் நியூஸ் பாத்திருக்கீரா? கிழவி 90 வயசுனா கிழவி 100 வயசு இருக்குமா? அவன் இருக்கும் 10 வயசு வித்தியாசம். சரி இருந்த போதிலும் ஆமா 90 வயசு கிழவி குழந்தையை பெற்றெடுத்தாமனு நியூஸ்ல போடுவாங்க. அப்ப இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குமானா சரி எந்த காலத்திலையும் கண்டிப்பா நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும், நீங்க கவலைப்படாத. ஆமா உங்களுக்கு வாக்கப்பட்ட நாளையில இருந்து அப்படின்னு ஆச்சி தேச்சி சரி நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருக்கின்றார். அப்படியாகவே ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மன்னாதி மன்னவேரே மன்னாதி மன்னவேரே ஏன் மகுட முடி ராஜமன்னா நான் என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை மன்னார கொடுமை செய்திட்டேன் அண்ணான வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறெறிய செய்திட்டேன் ஆண்டியை அடித்திட்டேன் அந்த நேரம் பேசிட்டேன் என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை நான் பட்ட பாவி பதற எண்ணி கலந்தேன் இல்லை ஓட்ட நாளி ஒரு கால் கொண்டு யாருக்கும் போட்ட அந்த தோசம் கண்டுக்கு பாலிடா கறந்து நானும் உண்டிட்டேன் வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டா நாங்க ஆற வட்டி போட்டல்லவோ எங்கட வயிறு நிறைத்ததும் பிச்சைக்கு வந்தவன் நான் பின்னால் வர சொல்லிட்டேன் அன்னம் என்று வந்தவன் அன்னம் என்று வந்தவன் மன்னான அடுத்து வர சொல்லிட்டேன் மன்னா குத்தின உலகையை நான் குறுக்க மட்டு தாண்டிட்டேன் இல்லாரைத்தவர் அம்மியை அலசாம சாத்திட்டேன் என்ன பாவம் செய்திட்டேன்
உச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேனோ மாலா இல்லா பிள்ளைகளை அண்டையில கொட்டிட்டேனோ அக்கினிய தீண்டிட்டேன் அடுத்தார பேசிட்டேன் குத்தின உலக்கையே குறுக்கே ஓட்டு தாண்டி விட்டேனா மன்னா அரைத்த அம்மியை நாள சாம சாத்தி வைத்தேனா இல்லை புச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேனா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லாம போச்சே இல்ல அக்கினியத்தான் காலால தீண்டினா அக்கினியை காலால் தீண்டினோம்னு சொன்னா அதுவும் பாவம் தான் ஆமா கண்டிப்பான பாகம் ஆமா அரைத்த அம்மியை நம்ம அலசாம சாத்தி வைக்க கூடாதான் இப்ப எங்க அம்மி கிடக்கு உலக்கையை நம்ம குறுக்க போட்டு தாண்ட கூடாதான் உலக்கை எங்க இருக்கு உலக்கையும் இல்ல உரலும் இல்ல அம்மியும் இல்ல ஆமா ஆட்டு உரலும் இல்ல இல்ல இப்ப பூராமே ஏந்திரம் தான் அத பூராமே எங்க போட்டுக்க தெரியுமா பெரவாசல் கொண்டு போட்டுருக்கு எதுக்கு போட்டுருக்காங்க துணி துவைக்க அம்மி இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு கிடையாது எல்லா வீட்லயுமே மம்மி தான் இருக்காங்க அம்மி இல்ல அதானே கேட்டேன் அம்மியை தூக்கி போட்டு வீட்டுக்கு பின்னால வச்சு சரி துணி துவைக்க வச்சிருக்காங்க அம்மியை இப்போ ஆமா ஆட்டோல இணைஞ்சிருக்காங்க அம்மி இருந்தாலும் அம்மி இழுத்து அரைக்கிறது யார்கிட்ட கெதி இருக்கு அரைக்கிறதுக்கு நீ சொன்ன மாதிரி பெரிய பிள்ளை கெதி கிடையாது இல்ல இல்ல ஆமா ஆட்டோல எங்க போட்டுருக்கு தெரியுமா எங்க போட்டுருக்கு முத்தத்துக்கு முன்னால போட்டுருக்கு ஆட்டு உரல வீட்டு முத்தத்துக்கு முன்னால போட்டு அத குப்பரை போட்டு அவன் பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போட ஆமா மீட்டிங் போட தெருவுல உள்ள மீட்டிங் எல்லாம் அங்கதான் நடக்கும் பாத்துக்கோ அதான திருவியல் என்னாச்சு திருவியல் திருவியலா திருவல் நான் பார்த்ததே இல்ல சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன் அப்படியா ஆமா இப்ப திருவல் எங்க இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருவல்ல கேப்பைய போட்டு ஓட்டி சுத்துவாங்க ஆமா அப்படியே திருவாங்க சுத்தி எந்த கைட்டு வலது கைட்டு பிடிச்சு கேப்பைய திரிச்சு இடது கைட்டு மாவு அள்ளுவாங்க இடது கைட்டு அள்ளுவாங்களோ ஆமா இடது கைட்டு மாவு அள்ளின உடனே எனக்கு இந்த கை தான் விளங்கும் சரி இடது கைட்டு மாவு அள்ளின உடனே அத ரொட்டியோ இல்ல கேப்ப களியோ சரி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஆனா இந்த கைட்டு அள்ளின மாவு கமகமனு மணக்கும் ஆமா சாதா தோசையும் என்னது சரி இருக்கட்டும் சரி அப்படியே மணக்கும் கமகமனு அது கையினுடைய கோளாறு கை பக்குவம் அது அது மாதிரி திருவல்லாம் பூமிக்குள்ள விட்டு மூடியாச்சு ஆமா அப்படி இருக்கும்போது நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே மன்னா அக்கினியை தீண்டவில்லை அடுத்தாரை பேசவில்லை இல்லையே இல்லை நான் வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்டிருக்கேனா ஆமா இல்ல கார வட்டி போட்டு நான் கடை வயிறை நிறைத்தது உண்டா எந்த பாவமும் செய்யவில்லையே மன்னா வைத்தாருடைய அடைக்கலத்தை வயிறிய செய்யலையே அதாவது மாமியாளுக்கு தெரியாம மருமவா ஒரு சண்டை சச்சரவு வரும் சண்டை சச்சரவு வருந்துச்சுன்னு சொன்னா சரி பக்கத்து வீட்டுல கொடுத்து வச்சோம்னு சொன்னா சேர்த்து 10-300 ரூபா கொடுத்து வச்சிருப்பா பக்கத்து வீட்டுல மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும் சண்டை வந்த உடனே சரி வீட்டுக்காரர் வந்தாருன்னா இன்னும் கூட 2 எழுத்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைத்தாருடைய அடைக்கலன்னு சொன்னா 1.5 300 ரூபா சேர்த்து வச்சிருப்பா இப்ப போய் அவசரமா ஏக்கா உங்களை தான் நானே கொடுத்தோம்ல ரூபா கொடுத்தோம்ல நீ நல்ல மனுஷி ஒரு ஏன் 1.5 சேர்த்து வச்சிருக்க சொன்னோம்ல நேற்று தானப்பா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு 10 ரூபாயை கொடுத்து 300 ரூபான்னு உங்ககிட்ட கணக்கு சொன்னேன் ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா நீ யார்கிட்ட கொடுத்த டீ ஏட்டி யார்கிட்ட கொடுத்த ரொம்ப பேசாத உங்க மாமியார சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி 1.5 சேர்த்து வச்ச ரூபாய் இல்லன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதான் வைத்தாருடைய அடைக்கலம் ஆமா அவ வயிறு எரியும் பாதவதி அவகிட்டதான் கொடுத்து வச்சிருப்பான் சேர்த்து வைக்கமுன்னு ஆமா இவ போய் திடீர்னு கேட்கும் போது என்கிட்டயா கொடுத்த அப்படின்னு இல்லன்றுவா அவ வைத்தறிச்சல் இவளை சும்மா விடுமா நம்ம கொடுத்த ரூபாயை இவ இல்லன்னு சொல்லுதால இந்த ரூபாய ஆமா அந்த ரூபாயை சாப்பிட்டாலும் அவ உடல்ல சேருமா அந்த மாணிக்கு நடந்து போவா தூத்து அள்ளிடுவா ஆமா தூத்தி அள்ளுவா
நம்ம தூத்தி அள்ளிட்டு அந்த நேரம் வாக்கு விட்டானா கரெக்டா பிடிக்கும். ஆமா தப்பவே தப்பாது. அதான் வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் இது வயிறறிய செய்தேனே மன்னவா. என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லையே. இல்லையே. அப்படி என்று ஆமையா அந்த நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? கண்ணு நல்ல புளிய மாறும், கண்ணு நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமல் மன்னவா கவிரோடி என்ன மன்னவா கவிரோடி என்ன இந்திரனார் உடன் பிறந்து நான் இன்னைக்கு ரிஷி என்று பெயர் கேட்டு விட்டேனே. ஆமா. மஞ்சள் வச்சா பிஞ்சிறங்கும், அதிலே மணல் போட்டா காய் காய்க்கும். காய்க்கும். மந்திரியின் உடன் பிறந்து நான் மலடி என்று பெயர் கேட்டு விட்டேன் அல்லவா. நான் பிள்ளை இல்லா பாதகத்தி, ஆமையா, மதலை இல்லாத மாபாவி மன்னா,
குழந்தை இல்லைன்னு சொன்னா என்ன குவளையத்து மக்கள் எல்லாம் குறைவா பேசுகிறார்கள். நான் ஆத்தாங்கரைக்கு போனா என்ன அண்ணா வாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா. நான் பெண்ணா பிறந்தவ என்னதான் செய்யட்டும். பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவளை மலடிம்பா. பிள்ளைய பச்சி எடுத்த அன்னைக்கு கிளவின்றுவா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கும் குறை பேசுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொன்னடி எத்தவா அப்படிம்பா சொல்லுவா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையி கொல்லி எத்தவா அப்படிம்பா சொல்லுவாங்க. ஆனா என்னதான் செய்யட்டும், என்ன செய்வது? அதாவது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடா அப்படின்னு இருக்கான் அப்படின்னு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. கத்திரிக்காவா காய்கறி மார்க்கெட் வாங்கி கொடுக்கிறதுக்கு சரிதானே, இல்ல மாங்காவா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு அதானே கேட்டேன். குழந்தை பெருக்குன்னா சாதாரணப்பட்ட காரியமா? லேசு காரியம் இல்ல. எனக்கு இப்படிதான் 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி, எனக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷமா குழந்தை இல்ல. சந்தோஷம். என் வீட்டுக்காரி பார்த்தா என்னஞ்சா 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா 3 வருஷம் பார்த்தா. சரி, 7-8 வருஷம் பார்த்தா. சரி, 10 வருஷமா குழந்தை இல்ல. இல்லையா? அவன் முடிவு பண்ணா என்னஞ்சா இனிமே இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இது சரிப்பட மாட்டான் அப்படின்னு என் தம்பியை கூட்டு ஓடி போயிட்டா. நீலாம் மானங்கட்டவன். ஒரு கயத்துக்கு ஒரு மலை கயிறு கிடைக்கல, எதுக்கு தம்பி கூட்டி போயிட்டாங்க. என் தம்பியை கூட்டு ஓடி போனாலா. சரி, மறு வருஷம் 2 பிள்ளை. சரி, டபுள் பிரேஸ் அடிக்குது. சரி, ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு. நான் டவுசர் சட்டையும் போய் எடுத்து கொடுத்து வந்தேன். உமக்கெல்லாம் வெக்கம் இல்ல, உன் கட்டையில கொஞ்சம் கூட உணர் இல்ல. எதுக்கு வெக்க பண்ணுமா? மருந்து கடையை பார்த்து ஒரு பாட்டில் மருந்து வாங்கி குடிக்க வேண்டாம். ஒரு முழம் கயிறு இருந்தாடி கயத்தை போட வேண்டாம். உங்க தங்கச்சி தான் கேட்டிருக்கோம், உங்க ரோசமா தான் நீர் மருந்து குடிக்கும். ஆஜாவா அவர் சொல்லிட்டாரு, உனக்கு வெக்கம் வந்தா நீ தூக்கல நின்னு. அப்படியா? சாதிக்க முடியாது, நம்ம தம்பி சாதிச்சிட்டாம்ல. அப்படியா? அப்ப அவனை பாராட்டமா வேண்டாமா? வெக்கம் இல்லாம வெளியே பேசியறே. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன? 10 வருஷமா பிள்ளை இல்லையா? அவர் தம்பியை கூட்டிக்கிட்டு போனாளா? சரிதானே. அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளை பிறந்த இவ டவுசர் சட்டை எடுத்து கொடுத்தா. நல்ல வேளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போனா, இது வேற என்ன சிக்கல். அதனால கூட பிறந்தவங்க கூட போயிருக்கா. அடுத்த ஆள் தானேயா? ஆமா, அடுத்த ஆள் தான். பெண் பூத்துட்டுனா மலடு கிடையாது. இல்ல இல்ல, ஆண் மலோட பெண் மலோட கிடையாது. இல்ல, உங்களையே மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஆமாய்யா. அதாவது மலடின்னு சொன்னாலே முதல்ல அது தவறான வார்த்தை. அது சரியான வார்த்தை. மலடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிள்ளை இல்லாம இருக்கதா? அதானே கேட்டேன். இல்ல. அப்படியா? பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மலடுன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகாம இருந்தா தான் அவளுக்கு தான் மலடு. ஓ அடேங்கப்பா. கன்னி பெண்ணாகாம இருக்கிறவங்களுக்கு பேர் தான் மலடுன்னு சொல்லுவாங்களே தவிர பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுவது தவறு. சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் கணக்கு. அந்த விவரம் தெரியாம நம்ம எல்லாரும் உலகத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, பிள்ளை இல்ல மலடியா இருக்கா மலடியா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எந்த பெண்ணு வயதுக்கு வராம இருக்கிறாங்களோ அவங்களத்தான் மலடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த வார்த்தை அந்த வார்த்தை தான். பிறகு சரி, அதனால என் கணவா ராஜமன்னா, நான் என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை இல்ல. நான் தான் மலடா போனேன். சரி, நான் தொட்டதெல்லாம் மலடா போகணுமா? அதான கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரி ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வைத்தா, நானும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வைத்தேன். நானும் நக்குவாரி வச்சேன். நானும் தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன்னு அவளும் வாங்கி வச்சா. சரி, தண்ணிய ஊத்துனா. ஆமா, நானும் தண்ணிய ஊத்துனேன். சரி, உரம் போட்டா. ஆமா, நானும் உரம் போட்டேன். நீ என்ன உரம் போட்ட? நான் இயற்கை உரமா மாட்டு உரம் ஆட்டு உரம் வச்சேன். ஆமா, அப்படி இருந்தும் நான் பொட்டாசு, இந்த காம்ப்ளெக்ஸ், டிஏபி, ஆமா இவ்வளவு வரத்தையும் சேர்த்து வச்சேன். ஒண்ணும் இல்ல, நான் வாங்கி வைத்த தென்னம்பிள்ளையும் அவள் வாங்கி வைத்த தென்னம்பிள்ளையும் ஒரே நேரத்துல தான் வச்சோம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு போல தான் நட்டி வச்சோம். ஆனாலும் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை என்னய்யா கூட வைத்த தென்னம்பிள்ளை கொல கொலையா காய்த்திருக்கும் அண்ணா. நான் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை என்ன செய்யுது? ஒரு பாலம் கூட வரவே இல்லையே. இல்லையே மன்னா. நான் தானா மலடானே, நான் தானா மலடானே, நாட்டில் வேர் மலடில்லையோ கையால் வளர்த்ததோரு காராம்பசு மலடாச்சு, காராம்பசு மலடாச்சு, வீட்டை சுத்தி ஓடி வரும் வெள்ள பூனை மலடாச்சு, குப்பையில மைந்து வரும் குப்பை கோழி மலடாச்சு, ஈனாத கிடாரி ஒன்று, ஈனாத கிடாரி ஒன்று, மண்ணா எரும மாடு மலடாச்சு.
மலடா போச்சு. ஆஹா. குப்பையெல்லாம் மேய்ந்து வரும் என் குப்பை கோழி மலடா போச்சு. அப்படியே மலை மேலே மேய்ந்து வரும் என் மயில பசு மலடா போச்சு மன்னா. என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை. இதுவரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று என் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே மன்னா. புழு பூச்சி இல்லன்னா காக்கல கருப்பட்டி வாங்கி தரேன். விடியா காலம் வெறும் வயிற்றுல சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியா? வாங்கி தந்துறியா? நாளைக்கு விடியா காலம் மட்டும் வாங்கி தரேன். அப்படியா? நீ ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும், நல்லா புழுவும் பூச்சி வரும் வயிற்றுக்குள்ள. அந்த புழு பூச்சி சொல்லல, அதாவது புழுவுனா சரி ஆம்பளை பையன், பூச்சினா அது பொம்பளை பிள்ளை. கேட்கணும் புழு, அதாவது புழுவுன்னு சொன்னா சரி பையன் வந்து வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பான், நம்மகிட்டே இருப்பான். ஆமா, புழுவா குடஞ்சிட்டு வருவான். அதே மாதிரி பூச்சின்னு சொன்ன அதாவது இன்னைக்கு பாருங்க என்ன முத்தியா மகா லட்சுமிம்பா. ஆமா, அப்ப வாக்கப்பட்டு போகும்போது 3 தூரம் எடுத்துருவாங்க. ஆமா, எப்படி பேரே போடுவாங்க. ஆமா, அப்ப கணவனுடைய பேரை தான் போடுவாங்க. சரி, பறந்து செல்கின்றதுனாலதான் புழு பூச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. தற்செயலா சரி அண்ணாச்சி எனக்கு பிறந்த 2 இருக்கு. சரி, ஊருக்காரனுக்கு பிறந்த 1 இருக்கு அப்படிம்பாங்க. மாண்டே உடைச்சிட போறேன். இல்ல மாப்ள, ஊரானுக்கு பிறந்துச்சா? அதாவது எனக்கு 2 ஊரானுக்கு 1ன்னா என்னய்யா, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு. சரி, அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க கூறிய புள்ள அடுத்த வீட்டு பிள்ளை தானே. அதேதான், அது பொட்ட புள்ள. அதுதான் எனக்கு 2 ஊரானுக்கு 1ன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் தான் வந்து சரி தாய் தகப்பன நல்லா கவனிக்குமா, கவனிச்சு பாக்கும். ஆமா ஆமா, ஆம்பளை பிள்ளை என்ன தெரியுமா என்ன செய்யும்? ஒரு கல்யாணம் முடிக்க வரைக்கும் தான், மாவாட்டி வரதுக்கு வரைக்கும் தான். ஆமா, மாவாட்டி வந்துட்டான்னு அப்புறம் அவ்வளவுதான். எத்தனை பக்கா போட்டு ஆட்டினா மருமகா அப்படி விவரமா சொல்லு. அவ வந்தா தானே மாவாட்டி தோசையை சுடுவா. வந்த உடனே அந்த மாணிக்கு முந்தானியை பிடிச்சிக்கிட்டு சுத்தி வருவான். தாய் தாப்பனும் பார்க்க மாட்டான். அந்த பொட்ட பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஏம்னு சொல்லணும். சரி, பொட்ட பிள்ளை என்னைக்குனாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னா பெண் குழந்தை தான் கொடுக்குமா. அவதான் கொடுக்கும். தலையை தூக்கி வச்சு எங்க அம்மாளுக்கு வயசாகி போச்சு, எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளையானது நமக்கு தண்ணி கொடுக்கும். நீ நல்லா இருந்தா தான் உனக்கு தலையை தூக்கி தண்ணியை கொடுப்பா. சரிதானே? நீ இப்படி ஊரை சுத்திக்கிட்டு வந்தா அவன் தலையை தூக்கி விட்டுருவா. பிறகு என்னையா வெட்டி கொடுத்து வீட்டுல சம்பந்தக்காரர் வீட்டுல போய். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.